தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் வந்துச்சுன்னா விஷப்பூச்சிகள்லாம் கூட நல்ல பாம்புலாம் கூட நெத்தியில் குங்குமத்தோட வருது. அதில் ஒரு நல்ல பாம்பு வந்திருக்குது. இனிக்கோ இருதயராஜ், கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தோட தலைவர், போன முறை எம்எல்ஏவாக இருந்து சட்டசபைக்கு போய் ஒரு இந்துக்காண்டி ஒரு பொதுமக்கள் பிரச்சனைக்காண்டி குரல் கொடுத்தது கிடையாது. கிறிஸ்தவனுக்காண்டி குரல் கொடுத்துருக்காப்புல, முஸ்லீம் குரல் கொடுத்துருக்காப்புல, கிறிஸ்தவ மத வெறியர்களுக்கு குரல் கொடுத்துருக்காங்க, கிறிஸ்தவ முஸ்லீம் பயங்கரவாதிகளுக்கு குரல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்துக்களுக்காகவோ ஆனால் பொதுமக்களுக்காக ஒரு கருத்தும் தெரிவித்ததில்லை. இன்னைக்கு வந்து நெத்தியில் குங்குமத்தோட வந்து நிற்கிறான் ஓட்டு கேட்கறதுக்கு. உங்களுக்குலாம் வெக்கமே இருக்காதாடா? சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டு வேற எதுவும் போட்டு சாப்பிட்றீங்களா நீங்கெல்லாம்? இப்படி கேவலம் ஒரு ஓட்டு பிச்சைக்காக உன்னுடைய மதத்தை கைவிட்டு நெத்தியில் குங்குமத்தோட வந்து நிற்கிறிய, வெக்கமாவே இருக்காதா உனக்கெல்லாம்? உன் பொண்டாட்டி உன்னை மதிப்பாள இப்படி இப்ப நிற்கிறிய? ஓட்டுக்காக இப்படி வந்து நெத்தியில குங்குமத்தோட நிக்கிறவன் நாளைக்கு வந்து ஓட்டுக்காக அம்மனமா அலைய மாட்டியா? நீலாம் மானம் கட்டவங்களா இருக்கீங்களாடா? இப்படி மானம் கட்டு போய் அலைவீங்க நீங்க. சரி, திராவிடர் கழக தலைவர் வீரமணி சொல்றான், அவங்க ஓட்டுக்காக போகும்போது நெத்தியில் நாமம் போட்டு போவாங்க. முட்டாள்களின் ஓட்டை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும். நெத்தியில் நாமம் போட்டு இல்லை திருநூறு பூச்சி வந்து முட்டாள்களின் ஓட்டை வாங்கிவிட. அந்த முட்டாள் யார்? இந்துக்களை சொல்றாங்க. இப்படி மதவெறி பிடித்த கிறிஸ்தவன் நெத்தியில குங்குமத்தோட வர்றான். என்ன காரணம்? ஓட்டு பிச்சை. கால கழுவி நெக்கி குடிச்சிட்டு போடான்னு இந்துக்கள் சொன்னாலும் குடிச்சிட்டு போவானுங்க. எதுக்காக? ஓட்டு போடுற வரைக்கும். ஓட்டு போடும் வரை நம்ம இந்துவாக இல்லைன்னா நம்ம எவ்வளவு கேவலமா இருப்போங்கிறது போன கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியே சாட்சி. 100க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் இடிக்கப்பட்டது. தமிழகத்தில் முதல்வர் இருந்த ஸ்டாலின் சொல்றாரு, இந்து மத மந்திரங்கள் வந்து ஆபாசம் மிக்கவைன்ட்டு. ஏன்னா இவர் வந்து சமஸ்கிருதத்துல புலமை மிக்க ஒரு துண்டு சீட்டை பார்த்து சரியா படிக்க தெரியாத தற்குறி சமஸ்கிருத மந்திரத்தை சொல்லிச்சு, குறை சொல்லிச்சு. இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஓட்டு போடும்போது நம்ம இந்துவா இல்லாததாக தான். இந்த குங்குமனுக்கே நேரு சொன்ன மாதிரி நாங்க நெத்தியில திருநூறு பூச்சி ஏமாத்துவோம். சரி, அவனாவது பரவாயில்ல, அரசியல்வாதி. ஞானஸ்தானம் எடுத்த கிறிஸ்தவ நெத்தியில குங்குமத்தோட வரிய உன் பொண்டாட்டியோட மதிப்பாளா? இப்படி ஓட்டுக்காண்டி வந்து இவ்வளவு கேவலமா போறிய, நாளைக்கு வேற என்ன செய்ய போறோம்னு கேட்க மாட்டாங்களா? சொல்றீங்களா பெரியார் சொன்னது ஈவே ராமசாமி பக்கம் 21 சொன்னபடிதான் நீங்களும் இருக்கீங்களா? நம்மளுக்கு கவலை என்னன்னா, அவங்க பொண்டாட்டியும் அம்மாவையும் நினைச்சு, அம்மா அவங்க இனிக்கு இருதயராஜ் அம்மாவையும் பொண்டாட்டியும் அவன் பொண்ணையும் நினைச்சு தான் கவலையா இருக்குது. இன்னைக்கு ஓட்டுக்காக நெத்தியில குங்குமம் வச்சவன் நாளைக்கு வேற எதுக்காக ஒன்று என்ன செய்ய போறான், என்ன செய்வான்னு தெரியலையே. அவங்க வீட்டு பெண்கள் அப்படி நினைக்கும் போது மனசு பகிருங்குது. இவ்வளவு ஒரு கேவலமான ஈனத்தனமான பிழைப்பு தேவையா? நான் கிறிஸ்தவர்கிட்ட மட்டும் தான் ஓட்டு கேட்பேன், சர்ச்சைக்கு மட்டும்தான் போவேன் அப்படின்னு இருடா. கொஞ்சமா ஆண்மை இருந்தால். அடுத்து இங்க ஒருத்தன் பெரம்பூர்ல சன் டிவி இதெல்லாம் பெருசா போட்டுட்டு இருக்காங்க, பாதிரியார் சொல்லிட்டாரு, பாதிரியார் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. விஜய் பத்தி, ஜோசப் விஜய் பத்தி அவர் பேசியிருக்காரு, பெரம்பூர் தொகுதியை பத்தி பேசியிருக்காரு. இங்க வந்து 40% வந்து கிறிஸ்தவர்கள் வாழ்கின்றோம். அப்ப இந்துக்கள்லாம் தமிழ்நாட்டில் வாழவே இல்லை, அவங்க மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இனிக்க சொல்றாங்க, நாங்க 60% கிறிஸ்தவர்கள் வாழ்கிறோம். அப்ப இந்துக்கள்லாம் கிடையாது, மனசுலே மதிக்கிறது இல்லை இவங்க. அந்த பாதிரியார் சொல்றாரு, RSS உள்ள வந்தா தமிழை அழித்து விடுவார்கள், தமிழகத்தை அழித்து விடுவார்கள், தமிழினத்தை அழித்து விடுவார்கள். ஏதாவது கேட்டுற போறேன், வாயில் நல்லா வருது. சார்லஸ் தமிழ் பெயரா? சரி, இவன் யோக்கியது என்னன்னு பார்த்தோம்னா 2004 2005 ஒரு செல்வராஜன் ஒரு கிறிஸ்தவனை கொண்டிருக்கான். சரி, சன் டிவியும் கலைஞர் டிவியும் தூக்கி பிடிக்குது இந்த பாதிரியாரு, அவ்வளவு நல்லவனா இருப்பானா? என்ன இவங்க தூக்கி பிடிச்சல ஏதோ ஒன்று இருக்குமே அப்படின்னு போய் தேடி பார்த்தா தான் தெரியுது. 2004 2005 ஒரு கொலைகேஸ்ல A1 அக்யூஸ்ட் இந்த பாதிரியார். இவர் மேல வந்து கொலைகேஸ் இருக்குது. ஆனா இன்னைக்கு பாதிரியாரா இருக்காரு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தால், கொலை செய்தால் கிறிஸ்தவன் பாதிரியார் ஆகலாம், ஜெயிலுக்கே போக வேண்டாம். கஞ்சா கடத்தி மெத்தமெட்டின் கடத்தினா ஜெயிலுக்கு போக வேணாம். நம்ம ஆடு புருஷ அமீர் மாதிரி பேட்டி கொடுத்துட்டு அலையலாம், திமுக சொம்பா இருந்தால். நீங்க வந்து திமுகவுக்கு ஜாலரா அடிச்சீங்கன்னா, திமுகவுக்கு சொம்பு தூக்குனீங்கன்னா, திமுகவுக்கு வந்து தூக்கி பிடிச்சிங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கொலையே பண்ணாலும் பாதிரியார் ஆகலாம், கஞ்சா மெத்தமெட்டின் கடத்தினாலும் டைரக்டர் அமீர் மாதிரி வந்து சுதந்திரமாக உலாவலாம். எப்போ ஜெயிலுக்கு போவீங்க? ஸ்டாலினை குறை சொன்னா ஜெயிலுக்கு போவீங்க, ஈவே ராமசாமியை குறை சொன்னா ஜெயிலுக்கு போவீங்க, கனிமொழியை குறை சொன்னா ஜெயிலுக்கு போவீங்க, உதயநிதியை குறை சொன்னா ஜெயிலுக்கு போயிடுவீங்க, இன்பநிதியை குறை சொன்னா ஜெயிலுக்கு போயிடுவீங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சுதந்திரத்துக்காக போராடிய உத்தமர்கள், தமிழகத்தை தூக்கி நிறுத்திய யோக்கியவான்கள். இவங்களை குறை சொன்னா உள்ள போட்டுருவாங்க, ஆனால் கொலையே பண்ணாலும் பாதிரியார் ஆகலாம் அப்படின்ட்டு நம்ம சார்லஸ் குமார்ன்ற பாதிரியார் வந்து பெரம்பூரில் நிரூபித்து காமிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு கேடுகெட்ட ஆட்சி வந்து அடுத்த முறை வந்துடக்கூடாது. கொலை செய்தவர்களுக்குரிய தண்டனை கிடைக்கணும், கஞ்சா கட்டணுக்குரிய தண்டனை கிடைக்கணும். இன்னொன்று, இந்த தேர்தலுக்கு புதுசாக ஒன்று பார்த்தேன், 8 வயது குழந்தைக்கு உட்பட்டவர்களை வந்து அந்த பாலியல் பலாத்கார 8 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தினால் வந்து மரண தண்டனை பாயுமா. திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க, நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டாங்க. எனக்கு என்ன டவுட்னா, அந்த 8 வயசு கீழே ஏன் 9 வயசுக்கு மேலே 9 வயசுக்குலாம் போக மாட்டீங்களா? ஏன்னா ஒருத்தர் சொன்னார், அந்த 9 வயசுனா ஒருத்தர் வந்து கொண்டாட்டே வச்சிருந்தாரு அரேபிய கலாச்சாரப்படி, அதனால 9 வயசுன்னு சொன்னா அவங்க மனசு புண்பட்டுருமோ அப்படின்னு பயப்படுறாங்க போல இருக்குது. அப்போ 8 வயதுக்கு உட்பட்ட மட்டும்தான் சிறுமி, உங்களுக்கு 9 வயசு 10 வயசுலாம் கணக்கில் கிடையாது.
10 வயசு 9 வயசுலாம் கணக்கில் கிடையாது. அவருடைய கற்புக்கு வந்து இது கிடையாது, அவருடைய உயிருக்கு வந்து உத்தரவாதம் கிடையாது. 2 வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணி சொன்ன ஒரு திமுககாரன், பெண்கள் மாநாட்டுக்கு வந்து பாதுகாவலுக்கு வந்த பெண் போலீசார் இடுப்பை கிள்னாங்க. இந்த மாதிரி இப்படி ஒரு கேவலமான ஒரு ஆட்சி இனியும் தொடர்ந்திடக்கூடாது. இதோடு இந்த கேடுகட்ட களவாணித்தனம், கைமைத்தனம், மோசடித்தனம், முள்ளமாரித்தனம் இதோட ஒளின்னு நினைச்சா தெய்வீகத்திற்கும் தேசியத்திற்கும் துணையாக இருக்கும் கட்சிகளுக்கு வாக்களியுங்கள்.